ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். ஆக்சுவலாக முந்தா வீடியோ போடல. ஒரு வாட்டி வீடியோ போட்டால் ஏதாவது சாகு சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த வாட்டி சாகு கிடையாது, உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக நடுவில் அந்த மழை பெஞ்சு காலைல நான் அந்த எப்படிலாம் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு vlog போடலான்னு சொல்லிட்டு போனதுனால அப்போ மழையில் நனைஞ்சு தலையில் நான் கொஞ்சம் முடி வேறு நிறையா இருக்கா, அதனால ரொம்ப மழையில் நனைஞ்சு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் முந்தா போட முடியல. ஏன்னா வாய்ஸே ரொம்ப இதுவாக இருந்தது. இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, இனிமேல் டெய்லி போட்டுடுறேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ். ஒருத்தர் எனக்கு மெசேஜ் இது கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களோட 79th சப்ஸ்கிரைபர் நான் தான் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ பண்ணதுக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க என் வீடியோவை, நிறைய பேர் பண்ண சொல்லுங்க. பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டாப்பிக்கும் என் சேனல்ல நான் இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை பேசிட்டு இது எதுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு போன வாட்டி இந்த அமரன் படத்துல ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட நம்பரை வச்சு இந்த மாதிரி விளையாடிட்டாங்க. அவர் கோர்ட்ல கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 1,10,00,000 மாதிரி நஷ்ட ஈடு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். போய் பார்த்துட்டு வாங்க. அதோட ஆக்சுவலா படத்துல இந்த மாதிரி ஆக்சுவலா அவங்க இந்த 10 நம்பர் இவரோடது தான் போடணும் அப்படின்லாம் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு 10 நம்பரை போட்டு விட்டு அதை போட்டு விட்டுருவாங்க. அது போட்டு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கால்ஸ் போகும். அந்த நம்பரை பார்த்து ஒரு சில பேர் இதுல இருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால இப்ப என்ன நடந்திருக்கு, அந்த மாதிரி படத்துல எதர்ச்சியா இஷ்டத்துக்கு ஒரு 10 நம்பர் போடுறது தப்பா இல்ல கரெக்டா அப்படின்னு பாக்குறது தான் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோல பாக்கலான்ட்டு. ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா தவறு. உண்மையிலேயே ரொம்ப தவறான விஷயம். ஆக்சுவலா அதாவது அந்த பையனுக்கு அன்னைக்கு அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த பையனுக்கு ஒரு ஃபோன் கால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒரு ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவனுக்கு நைட்டு. நமக்கு ஏதாவது ஒரு வேலையா இருக்கும் போதோ, நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருக்கும் போதோ, இல்ல நான் இப்ப வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மேக் பண்ணும் போதோ உண்மையிலேயே ஒரு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இரிட்டேட் ஆயிடும், டென்ஷன் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்கிற மாதிரி ஒரு 10 பேர் அது வரைக்கும் போனே வராது. சும்மா உட்காந்துருப்போம் வீட்டில், ஒரு வேலை செய்யாம ஜாலியா டிவி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு, இல்லை ஒய்ஃப் இருந்தாங்கன்னா குழந்தைங்க அப்படியே விளையாட்டு, வீட்டில் ஏதாவது பெட்டு வளர்க்குறேன் அவங்க கூட விளையாடிட்டு, அம்மா அப்பா கூட. அப்பெல்லாம் ஒரு ஃபோன் வராது ஃப்ரீயா இருக்கும் போது. அப்பெல்லாம் ஒரு ஃபோனும் வராது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையில உட்காரும் போது அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டா விளையாடும் போது, ஏன்னா எனக்குலாம் நான் நிறைய ஷெட்யூல் விளையாட போவேன்னா கரெக்டா அது அப்ப மட்டும்தான் ஃபோன் வரும். அது வரையும் ஃபோனே வராது. அப்ப மட்டும்தான் எல்லாரும் விளையாடுறவங்க எல்லாரும் ஃபோன் அடிக்கும். என்னமோ அது அது விதின்ற மாதிரி விளையாடும் போது மட்டும் ஃபோன் அடிக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி நிச்சயமா ஆக்சுவலா கம்மிங் பேக் டு டாபிக், நான் என்ன சொல்லலாம்னா அது வெளில போயிட்டேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி 10 நம்பர் போட்டு செய்யறது சட்டப்படி குற்றம். ஆக்சுவலா இது சட்டம் 2000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அதுல சைபர் கிரைம்ல இருக்கிற ஆபீசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உண்மையிலேயே ரொம்ப தவறான ஒரு செயல். அந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும், எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. இதை உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்ல வழக்கறிஞர், அவர் பேரு வக்கீல் பேர் வி பாலுன்னு பேரு, அவர் தான் இந்த கேஸை எடுத்து இது பண்ணியிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, இது குறிப்பிட்டு இந்த 10 நம்பர் போடணும் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா குறிப்பிட்டு இந்த பையனோட நம்பரை தான் இங்க போடணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 10 நம்பர் போட்டிருப்பாங்க. எதிர்ச்சியாவோ இல்ல அந்த ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இதனால ஆக்சுவலா இப்ப போட்டிருந்த அந்த 10 நம்பர் யாராவது ஒருத்தரோட நம்பரா இருக்கும். இப்ப நம்ம சும்மா உட்காந்து போன்ல இப்படி எடுத்துட்டு படப்படம்னு அடிச்சுட்டு, நீங்க வீட்டுல எல்லாம் சின்ன பசங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்குதுன்னா போன் எடுத்துருவாங்க. போன் எடுத்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 10 நம்பரை போட்டுட்டு போன் பண்ண வேண்டியது ரிங்கு போகும். ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த 10 நம்பரை வாங்கியிருப்பாங்க. அந்த 10 நம்பருக்கு போன் போகும்போது உட்காந்து விளையாடுறது, நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, ஆக்சுவலா மேல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு அதெல்லாம். ஏன்னா பல பேர் பல டென்ஷன்ல இருக்காங்க. நம்மளோட ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரே தான் சொல்றாரு. ஆனா இந்த படத்துல இருக்கிற ப்ரொடியூசரோ டைரக்டரோ ராஜ்குமார் பெரியசாமி அவரோ, இவங்க ரெண்டு படத்துல வேலை செஞ்ச எந்த ஒரு குழுவினருமே
ஒரு இந்த நம்பர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நார்மலா ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ ஏதோ போட்டதுனால அவருக்கு தற்செயலா அது அவர் அந்த காலேஜ் ஸ்டூடெண்டோட நம்பரை கிளிக் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவர் ஆக்சுவலா அந்த பையன் நோட்டீஸ் போடலாம், நோட்டீஸ் போட்டு கேஸ் மனு தாக்கல் பண்ணலாம், நோட்டீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லி தாராளமா கேட்கலாம். ஆனா கேட்கறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் தாண்டி இந்த பையன் கேட்டிருக்காரு இப்போ. அதனால இந்த பையன் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி ஒரு பத்திரம் மாதிரி எடுத்து இந்த மாதிரி நான் இவ்வளவு நஷ்ட ஈடு வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, இந்த மாதிரி நான் நஷ்ட ஈடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணோம்னா அதனால நிறைய பேருக்கு இப்ப நஷ்ட ஈடு வராம நிறைய பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நஷ்ட ஈடு வராம தப்பிக்கிறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் அவர் டைரக்டர்ன்ற பாருங்க, அந்த வக்கீல் பாலுன்றவர் சொல்லியிருக்காரு. அதனால நிறைய பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இனிமேலு இந்த மாதிரி காட்சிகள் படத்துல காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறைப்படி ஒரு ரிக்வஸ்டா வச்சிருக்காரு, வேற எதுவுமே கிடையாது. இந்த பண்றது தவறான செயல்னு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப தவறு. ஒரு நம்பரோட ஒரு குறிப்பிட்டு 10 நம்பர் போடுறது தவறான செயல். அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரூ காலர்ல அதுல அந்த அந்த வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி நம்பர் போட்டு அந்த 100 பேர் 200 பேர் கால் பண்ணாங்க பாத்தீங்களா 30ஆம் தேதி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த நம்பருக்கு சொந்தக்காரரான அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்களே, ஃபோன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ட்ரூ கலர் வச்சிருக்கோம். ட்ரூ கலர்ல எதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த கால் வந்ததோ அந்த நம்பரை போட்டோம்னா அவங்க பேரு, யார் அவங்க, ஒரு சில பேர் ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்டோட நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரூ காலர்ல போயிட்டு யாரோ ஒருத்தர், சமீபத்துல யாரோ ஒருத்தர் தெரியாம கூட வரலாம், சும்மா விளையாட்டுக்கு பண்ணலாம். விளையாட்டுக்கு பண்றதுதான் சின்ன பசங்கள்ட்ட பெரியவங்க சொல்லுவாங்க, விளையாட்டு விபரீதம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு என்ன இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பையனுக்கு நம்பர் கால் போச்சு பாத்தீங்களா, அந்த படத்துல நம்பர் சொந்தக்கார அந்த பையனுக்கு ட்ரூ காலர்ல அந்த பையனோட பேரை ஒன்னு ஹீரோயின் பேர்லயோ, இல்ல சிவகார்த்திகேயன் அவரோட பேர்லயோ, ஹீரோ பேர்லயோ ஹீரோயின் பேர்லயோ, யாரோ ஒருத்தர் டைரக்டர் பேர்ல யாரோ ஒருத்தர் பேர்ல போட்டு வச்சுட்டாங்களாம். யாரோ ஒருத்தர் ட்ரூ கலர்ல அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. செட் பண்ணி வச்ச உடனே வரும்போதெல்லாம் அங்கிருந்து கால்ஸ் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க வர்ற எல்லாருக்கும் கால்ஸ் போகும்போது இந்த 100 பேர் பண்ணாங்களா, அந்த 100 பேருக்கு அவங்க கால் பண்ணும்போது எல்லாருக்குமே அது சிவகார்த்திகேயன் போட்டோ வரும், இல்ல சாய் பல்லவி அவங்களோட போட்டோ வரும், இல்ல டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவரோட போட்டோ வரும். இப்ப இவங்க எல்லாம் போட்டோ வரும்போது என்ன நினைப்பாங்க, உண்மையிலேயே இவங்க நம்பர் தான் போல இருக்கு, நம்ம போன் பண்ணி பேசுவோம், ஒருத்தர் 10 பேர்கிட்ட சொல்லுவான், 10 பேர் ஒரு 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 40 பேர் 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி போய் 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 கடைசியில அங்க மாட்டின் முடிக்கிறது ஒருத்தர் தான். அதனால தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு படத்துல என்ன பாக்குறீங்களோ அதை படமா பார்த்துட்டு வந்துருங்க. விஜய் நான் சொல்ற மாதிரி, நம்ம தளபதி சொல்ற மாதிரி படத்தை படமா பாருங்க. அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு நம்ம ரியல் லைஃப்ல நான் அதை வச்சு நம்ம யாரு கூடயும் விளையாடக்கூடாது. அதனால இதுதான் வீடியோ, இது சொல்லணும் தான் நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஏன்னா புதுசா வந்திருக்கேன் நான், இப்பதான் ஒரு 50 வீடியோ நம்ம போட்டிருப்பேன், ஷார்ட்ஸோட சேர்த்து ஒரு 64 வீடியோன்னு நினைக்கிறேன் போட்டிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. ஆக்சுவலா என்ன ஒரு நம்ம நாட்டுல நடக்கிற நிறைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் யூடியூபர்ஸ் எல்லாருமே. யூடியூபர்ஸ் தான் 4 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க. அதனால நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு பிடிச்சதுனால தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து வருது ஹரிஷ்குமார். பாய், சியர்ஸ், பாய்.